காமினி சமீபத்துல ஈரான்ல இறந்து போயிட்டார் இல்லையா? அவர் தான் குதுசு தினம் என்று அறிவித்தார். அவர் ஒரு சியா முஸ்லிம். ஆனா அவரு தான் ஒட்டுமொத்த 350 கோடி முஸ்லிம்களுக்கு சார்பாக இந்த தினத்தை அறிவித்து கடந்த ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக உலக அளவுல ஒரு நினைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த குதுசு தினம் என்று சொல்லி அதை நினைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்துல சோப்பர் நிக்கல்ஸ் என்கிற மன்னரிடமிருந்து தான் முதலாக இஸ்லாமியர்கள் அந்த பைத்துல் முகத்தஸை கைப்பற்றினாங்க. கைப்பற்றின காலம் முதல் கிபி 1095 வரை அது முஸ்லிம்கள் வசமே பைத்துல் முகத்தஸ் இருந்துச்சு. 1095 1187 வரை இடைப்பட்ட 90 ஆண்டுகள் மீண்டும் கிறிஸ்தவர்கள் வசம் போயிடுச்சு. கிறிஸ்தவர்கள் வசம் போனது மட்டும் இல்லாம அந்த 90 வருடங்கள் பைத்துல் முகத்தஸ்ல தொழுகையே நடக்கல. இது என்னது? முஸ்லிம்களுடைய முதல் கிபிலா. முஸ்லிம்களுடைய முதல் கிபிலா, மனிதனால் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல். இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் 90 வருஷம் அந்த பள்ளிவாசல்ல ஜும்மா தொழுகை கூட நடக்கல. அது எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு சமூகத்துக்கு. ஆனா 90 வருஷமாக அதுல எதுவுமே நடக்கல. அது போன்றது ஒரு நிலை இப்பொழுது நீடித்து கொண்டிருக்கிறது. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு தேதி 13 நாளா அங்க பள்ளிவாசல்ல தொழுகை நடக்கல. 2 வாரம் ஜும்மா நடக்கல. இன்னைக்கு ஜும்மா இல்லை. இப்ப வரையிலும் ஜும்மா நடக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடுகள் கிடையாது. அந்த பள்ளிவாசல்ல 18 வாசல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அதாவது 18 வாசல்கள் வழியாக வாசல்ல நின்று தொழுகலாம் என்று மக்கள் கூடி நின்று தொழுகிறார்கள். தொழுகிறவர்கள் அத்தனை பேரையும் கைது செய்து உள்ளுக்கு ஜெயில போடுறாங்க. கடுமையான இராணுவத்தை அங்க நிற்க வைத்து அடக்குமுறை செய்கிறார்கள் யூதர்கள். பள்ளிவாசல்ல தொழுகையே நடப்பதில்லை. பாங்கு கூட சொல்றதுக்கு விடுறதில்லை. அப்படி ஒரு அடக்குமுறை ஆட்சி இப்பொழுது கடந்த 13 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 13 நாட்களுக்கு முன்னால நமக்கு 19ஆம் தேதி 18ஆம் தேதினா ரம்ஜான் ஆரம்பிச்சிருச்சு. அந்த 12 நாட்கள்ல ஒவ்வொரு நாள் தொழுகையிலையும் 3 லட்சம் 4 லட்சம் பேர் தராவி தொழுகையில் கலந்துக்கிட்டாங்க. அந்த மக்களுக்கு அந்த உணர்வு எப்படின்னா, எங்க கடந்தாலும் தராவிக்கு இங்க வந்துடணும், எங்க கடந்தாலும் இஃப்தாருக்கு இங்க வந்துடணும், எங்க கடந்தாலும் ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு இங்க வந்து விட வேண்டும் என்று தொழுவார்கள். அப்படி அந்த உணர்வோடு இருந்தவர்கள். ஆனா இன்னைக்கு அவருடைய உணர்வுகள் அனைத்தையும் தூக்கி எறியப்பட்டு யாரும் பக்கத்துல நெருங்க விடாத அளவுக்கு அந்த பழைய காலம் மீண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் இன்று அல்லாஹ்விடத்தில் கையேந்த கடமைப்பட்டிருக்கிறோம். இது இப்படியே தொடர்ந்து விட்டுடக்கூடாது. இதுல 1969 மஸ்ஜித் அக்ஸா பள்ளிவாசல் தீக்கு இரையாக்கப்பட்டது. யூதர்களால் எரிக்கப்பட்டது பள்ளிவாசல். அப்ப உலகத்தில் இருந்த 54 இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கியது. OIC, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கார்பரேஷன் என்று ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அதுல 54 முஸ்லிம் நாடுகளும் ஒரு 3 பார்வையாளர் நாடுகளுமாக சேர்ந்து மொத்தம் 57 நாடுகள் அதில் இருக்குது. இந்த 57 நாடுகளும் கூட்டமைப்பாக சேர்ந்து அவர்கள் அறிவித்த அறிக்கை என்னன்னா, பைத்துல் முகத்தஸ் பாதுகாக்கப்பட வேண்டும், அங்க தொழுகை நடக்க வேண்டும், அங்க எந்த விதமான குழப்பங்களும் சூழ்நிலைகளும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று சொல்வதில் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். அவர்கள் அதில் கவனமாக இருந்தாங்க. இப்படி சொல்லி அவர்கள் எல்லாருமே ஒரே நிலையில இருந்ததுனால அந்த பள்ளிவாசல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்படவே கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த 54 நாடுகள்ல ஒரு 7-8 நாடுகள் தினம் தாக்கப்பட்டு கொண்டே இருக்குது. துபாய், கத்தார், பஹ்ரைன் எல்லா நாடுகளும் இன்னைக்கு ஈரானால் தாக்கப்படுறதுனால இந்த சந்தர்ப்பத்துல இந்த 54 நாட்டுக்காரங்களும் வாயை திறக்கவே இல்லை. ஏன் பைத்துல் முகத்தஸ் அப்படி வச்சிருக்கிறீங்க, தொழுகிறதுக்கு விடுங்க என்று சொல்லி ஒரு பயனும் வாயை திறக்கல.
இப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாருமே அல்லாஹு தஆலாவிடத்தில் அதிகமாக நீங்கள் துஆ செய்ய வேண்டும். துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதே போல இரண்டாவதாக ஒரு விஷயம், ரமலான் மாதத்துல தான் நம்ம எல்லாருமே ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுப்போம். ரமலான் மாதத்துல தான் நம்ம ஜக்காத்துகளை கணக்கிட்டு கொடுப்போம். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லுவான், வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். உங்கள் ஒவ்வொருவருடைய செல்வத்திலும் கேட்டு வரக்கூடியவர்களுக்கும் கேட்காமல் இருப்பவர்களுக்கும் அவர்களுக்கான உரிமை இருக்கிறது, ஹக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவார். ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய மேல்மிச்சமான அந்த ஜக்காத்துக்குரிய பணம் யாருது அப்படின்னா இன்னொருத்தவங்களுடைய ஹக்கு அப்படிங்கிறான் அல்லாஹ். வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன், உங்ககிட்ட இருக்கக்கூடிய காசுக்கு இன்னொருத்தன் ஹக்கு ஆகுறான், உரிமையாளனாக ஆகுறான். நீங்க அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய செல்வம் பாதுகாக்கப்படுது. நீங்க கொடுக்கலன்னா உங்களுடைய மொத்த செல்வமும் ஒரு சீல் பிடித்த ஒரு புறையோடி போன காலில் எப்படி நம்ம மொத்த காலையும் எடுக்கணும் என்று சொல்லுவார்கள் டாக்டர்கள், அதுபோல சூழ்நிலை ஆகிவிடும் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் அல் பஸார் என்கிற நபிமொழி தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன தமாம இஸ்லாமிக்கும், உங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் உங்களிடத்தில் எப்பொழுது முழுமை பெறுகிறது என்றால், அந்து அத்து ஜக்காத் அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வங்களுக்கான ஜக்காத்தை நீங்கள் முழுமையாக கொடுக்கும் பொழுதுதான் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாம் முழுமை பெறுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். உங்களுடைய ஜக்காத்தை நீங்க கொடுக்கும் பொழுதுதான் இஸ்லாம் முழுமை பெறுது. அப்ப அதை நம்ம கவனமா இருக்கணும். நம்ம ஜக்காத்து கடமையானவர்களாக இருந்தால் நாம் என்ன செய்யணும்? ஜக்காத்தை கொடுத்தாக வேண்டும். அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நம்ம ஜக்காத்தை கொடுக்கலன்னா நாம இஸ்லாத்துல முழுமையாக இல்லை என்று பொருளாக ஆகிவிடும். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காசு, பணம், செல்வம், ஆடு, மாடு, ஒட்டகம் இவைகளுக்கு மட்டும்தான் ஜக்காத்து கொடுக்கணுமா என்று கேட்டால், இஸ்லாத்தினுடைய பொதுவான கான்செப்ட் என்னன்னா, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுங்க. உங்ககிட்ட அறிவு இருக்குதா, அறிவை கொடு. உங்ககிட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குதா, வேலை வாய்ப்புகளை அதிகமாக மற்றவங்களுக்கு கொடு. அதே போல உங்ககிட்ட கல்வி நிறுவனங்கள் இருக்குதா, கல்வி நிறுவனங்கள்ல ஏழை எளியவர்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீ உருவாக்கி கொடு. உங்ககிட்ட இப்படி என்ன இருக்கிறதோ அதை நீங்கள் கொடுங்கள் என்று இஸ்லாம் நம்ம இடத்தில் வலியுறுத்தி சொல்கிறது. நீங்க கொடுப்பதுதான் ஜக்காத். எப்படி? உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுக்கறது தான் ஜக்காத் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய கல்லூரிகள் இருக்கின்றன. திருச்சி ஜமால் முகமது காலேஜ், இங்கே நம்ம எஸ்ஐடி, ஹாஜி கருத்தராவத்தர் கல்லூரி, காதர் மொய்தீன் காலேஜ் அதனாமட்டணத்தில், இப்படி பல கல்லூரிகள் 30க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய கல்லூரிகள் இருக்குது. இதெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு? என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட அறிவு இருக்குது. இந்த அறிவையும் இந்த பணத்தையும் ரெண்டும் ஒன்னாக்கி ஏழை சமூக மக்கள் பயன்பெறட்டும் என்று சொல்லி 5000 ஏக்கர், 4000 ஏக்கர், 1000 ஏக்கர், 200 ஏக்கர்னு நிலப்பலங்களை ஒதுக்கி ஒரு பெரிய கல்லூரிகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த கல்லூரிகள்ல லட்சோப லட்ச மாணவ மாணவிகள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் படிச்சு இன்னைக்கு வெளியே வந்து சமூகத்துக்கு பயன்மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களினுடைய அர்ப்பணிப்பு தான் காரணம். நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை நம்ம கொடுக்கணும். சமீபத்தில் ஒரு பேட்டி பார்த்தேன். 1983 கிரிக்கெட் உலக கோப்பை நடந்துச்சு இல்லையா? அந்த கிரிக்கெட் உலக கோப்பையில கலந்து கொண்ட ஸ்ரீகாந்த்னு சொல்லி ஒருத்தர் இப்போ அந்த கிரிக்கெட்டில் கமெண்ட்ரியாக இருக்கிறார், அறிவிப்பாளராக இருக்கிறார், தமிழில் பேசுவார். அவரை பற்றி ஒருத்தர் பேட்டி கொடுக்குறார். எப்படி பேட்டி கொடுக்குறாரு? அவர்கிட்ட ஒரு 20-30 வேலைக்காரங்க இருக்கிறாங்களாம். ஒவ்வொரு வேலைக்காரரையும் சேர்க்கும் பொழுதும் அங்கே இருக்கக்கூடிய 20-30 வேலைக்காரர்களும் 20-30 வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். எல்லாருமே நீண்ட நெடுங்காலமாக வேலை செய்கிறாங்களாம். வேலைக்கு சேர்க்கும் போது இப்படித்தான் சேர்ப்பாராம். உன் சந்ததியில
வேலை செய்யக்கூடிய கடைசியாளா நீ தான் இருக்கணும். உன் சந்ததியில வேலை செய்யக்கூடிய கடைசியாளு நீயா தான் இருக்கணும். இனி உன்னுடைய பிள்ளைகள் யாரும் வேலைக்கு இந்த மாதிரி வீட்டு வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. அப்படின்னா நீ என் வேலைக்கு வா, உன் பிள்ளைங்களை எல்லாத்தையும் நான் படிக்க வைக்கிறேன், அதுக்கு பொறுப்பாக நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி தான் எல்லா ஆட்களையும் வேலைக்கு சேர்த்தாராம். சேர்த்தா 20-30 வேலைக்காரங்களுடைய பிள்ளைகள், 2 பிள்ளைங்களோ 3 பிள்ளைங்களோ 4 பிள்ளைங்களோ, அவங்களும் எத்தனை பிள்ளைங்களை பெற்றாங்களோ அத்தனை பேரையும் நல்ல நிலைமையில படிக்க வச்சு IAS IPS IITல படிக்க வச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் நிறுவனங்கள், விப்ரோ மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து இன்னைக்கு அந்த சந்ததிகள் ஃபுல்லா அவங்ககிட்ட வேலைக்கு வர அளவுக்கு, அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு வேலைக்கு வந்து வேலை செய்யற அளவுக்கு அந்த தொழிலாளர்களுடைய குடும்பத்தினரை மேம்படுத்தி விட்டு இருக்கிறார். ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றார். இப்ப இதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்குது. இந்த கர்த்தராத்தர் காலேஜியா இருக்கட்டும், ஜமால் முகமது காலேஜியா இருக்கட்டும், இவங்களுடைய நோக்கமும் என்ன? என் வீட்டுல எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, இதே போல ஒவ்வொரு வீட்லையும் எல்லாரும் நல்லா இருக்கும் என்று ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த இஸ்லாமிய கல்லூரிகள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்ம கிட்ட இருப்பதை கொடுப்பது தான் ஜக்காத். நம்ம கிட்ட இருப்பதை கொடுப்பது தான் ஜக்காத். நீங்க உங்களிடத்துல என்ன வசதி இருக்குதோ அந்த வசதிக்கு ஏற்றவாறு நீங்கள் உங்களுடைய ஜக்காத்தை நீங்கள் கொடுங்கள். ஃப்ளைட் மோட்ல போடு. அதே போல இன்னொரு விஷயமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முஸ்னத் அகமதுல ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்னத் அகமதுல ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜரத் நபிமார்களில் ஒருவர் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிய அரசருடைய மகன், அரசராகவும் இருந்தவர். அவர் என்ன செய்கிறார்? அரச பதவி எனக்கு வேண்டாம், திருமண வாழ்க்கையில எனக்கு உடன்பாடு இல்லை என்றெல்லாம் சொல்லி தன்னுடைய தந்தையை விட்டு, தன்னுடைய குடும்பத்தினரை விட்டு ஒரு நாடோடியாக, ஒரு பரதேசியாக, ஒரு சூஃபியாக, ஒரு ஞானியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு குடும்பத்தை விட்டு வெளியே வந்துட்டாருனாக்கா நல்ல வாட்ட சாட்டமா, நல்ல அஜானுபவமா, ஒரு சாந்தமான, நபிமார்கள் எப்படி இருப்பாங்க, ஒரு சாந்தமான முகத்தோடு அப்படி ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டார், இன்னொரு நாட்டுக்கு போயிட்டார். ஒரு நாட்டில் ஒரு தெருவில் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த தெருவில் வந்த ஒரு கஷ்டப்பட்ட ஆளு அவர்கிட்ட போய் ஏதாவது இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு பிச்சை கேட்கிறார், யாசகம் கேட்கிறார். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனநிலையே என்ன? துறவி மனநிலை, சூஃபி மனநிலை, எதுவுமே நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அதனாலதான் அரசவையே விட்டுட்டு வந்தார், கல்யாணம் வேணான்ட்டு வந்தார், தாய் தப்பா வேணான்ட்டு வெளியே வந்துட்டார். இப்ப இவர்கிட்ட என்ன இருக்கும்? ஆனா இவருடைய உடல், உடை, முகம் இதெல்லாம் பார்த்துட்டு இவர் பெரிய பணக்காரராக இருப்பாராட்டுக்கு, கேட்டா நிறைய கொடுப்பாருன்னு நினைச்சிட்டு ஒரு ஆள் போய் கேட்கிறார், ஏதாவது இருந்தா கொடுங்களேன். இப்ப அவர் சொல்லிட்டார், என்கிட்ட ஒண்ணும் இல்லை, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வான், நீ போயிட்டு வா. இல்ல நீங்க ஏதாவது கொடுங்களேன். இல்லப்பா என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா. இல்ல நீங்க ஏதாவது பார்த்து செய்யுங்க. பாரு, என்கிட்ட என்ன தவிர ஒண்ணுமே கிடையாது, என்கிட்ட என்ன தவிர வேற எதுவும் கிடையாது, என்ன வேணுமா வித்து எடுத்துக்க அப்படின்ட்டார். சொன்னதுதான் தாமதம் இருந்தாலும் கையை பிடிச்சிட்டான், வா வித்துடுறேன் என்று சொல்லி இழுத்துக்கிட்டே போய் கடத்தூரில் இழுத்து கொண்டு போய் அடிமைகள், அந்த காலத்துல ஆடு மாடு விற்கிற மாதிரி மனுஷங்களை விற்பாங்க, நேர கடத்தூரில் கொண்டுட்டு போய் சந்தையில மேல ஏத்தி இவர் விற்பனைக்கு யார் வேணுமோ வாங்கிக்கிங்க அப்படின்ட்டான். இவர் ஒன்றும் பேசல, வார்த்தையை விட்டாச்சே, வித்துட்டான். 4000 திர்ஹம் விலை பண்ணார். அதை ஒரு ஆள் வாங்கினார். வாங்கி நேராக அழைச்சிக்கிட்டு அவர் ஒரு காட்டில் ஒரு மலை அடிவாரத்தில் வீடு கட்டி அவர் தனியாக வாழ்றார், பெரிய விவசாயி. நேராக அவரை அழைச்சி கொண்டு வந்து வீட்டில் அவருக்குன்னு தனியாக ஒரு ரூமு கொடுத்து, உங்களை பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி தெரியுது, ரொம்ப நல்ல புள்ள மாதிரின்னு தெரியுது, உங்களுக்கு இங்கே ஒரு வேலையும் கிடையாது, நேரத்துக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் எந்த மதமோ அந்த மதத்தில் தொழுதுகிட்டு கொண்டுக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு பேசாமல் கிடங்க, உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. பார்த்தா உங்க முகத்தை பார்த்தா சாந்தமா தெரியுது, நல்ல மனுஷனா தெரியுது, உங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக வேண்டிதான் நான் பிடிச்சிக்கிட்டு வந்தேன், வாங்கிட்டு வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். சரி,
இவர் தான் துறவியாச்சே, போற போக்குல வாழ்றது தானே, என்னமோ இங்க கொஞ்ச நாள் இருப்போம் என்று நினைத்து அவர் அங்க போய் கிடக்கிறார். அந்த வீட்டுல பார்த்தோம்னா அவருக்கு ஒரு 2 3 பிள்ளைங்க, ஒரு மனைவி. இவர் ஒரு பெரிய ஏக்கர் கணக்குன நிலம். அந்த கணவன், மனைவி, பிள்ளைகள் காலையில எழுந்திரிச்சதுல இருந்து சாயந்தரம் வரலும் விவசாய வேலைகள் மாங்கு மாங்கு மாங்குன்னு பாக்குறாங்க. பார்த்து முடிச்சிட்டு சாயந்தரத்துல சமைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, இவருக்கும் கொடுக்குறாங்க. இப்படியா மாச கணக்குல ஓடுது. இவர்கிட்ட சாப்பிட்ட தட்டை கூட கழுவி கொடுங்கன்னு சொல்றது இல்ல. ஏன் நீங்க தட்டை கழுவுறீங்க? கழுவாம கொடுங்க, நாங்க கழுவிக்கிறோம். அப்படிதான் வாங்கிக்கிறாங்க. அவ்வளவு சொகுசா அவரை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர் அந்த வீட்டுக்கு வந்த பிறகு இந்த விலங்குகளின் தொல்லை அந்த பகுதியில கிடையாது. இந்த விவசாய நிலங்களை வந்து தாக்கும் இல்லையா விலங்குகள், பன்றிகள் வந்து சாப்பிடும், வனவிலங்குகள் வேற உள்ளுக்கு உள்ள வரும், அந்த மாதிரிலாம் எதுவும் வர்றதில்லை. இவர் வந்ததுல இருந்து அங்க ஒரு பெரிய பாதுகாப்பு, திருடர்களுடைய தொல்லை இல்லை. ஆனா மறைமுகமா அவங்க அதை அனுபவிக்கிறாங்க. இவரை வந்ததுல இருந்து நமக்கு என்னமோ ஒரு பெரிய நன்மை நடந்துகிட்டு இருக்குதுன்னு. அதே நேரத்துல இவர் தினமும் 1 மாசம் 2 மாசத்துக்கு பிறகு தினமும் கேட்டாரு, எனக்கும் ஏதாவது ஒரு வேலை கொடுங்க, நான் சும்மாவே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், போர் அடிக்குது, ஏதாவது ஒரு வேலை கொடுங்கன்னு கேட்குறாரு தினம். அவங்க எந்த வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க பேசாம இருங்க, சும்மா இருங்க, இப்படியே அவரை மிரட்டி மிரட்டி வச்சிருக்கிறாங்க. இவர் ஒரு காலத்துல ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு பிறகு அவருடைய விவசாய நிலங்கள்ல அறுவடை செய்கிறார். அறுவடை செஞ்சு முடிச்சுட்டு அதெல்லாம் வண்டி வண்டியா மேலே ஏற்றிக்கிட்டு, ஒட்டகங்கள்ல மேலே ஏற்றிக்கிட்டு இதை கொண்டு போய் வித்துட்டு வரணும்னு புறப்படுறாங்க. அப்படி புறப்படும் பொழுது, நீங்களும் போறீங்க, குடும்பத்தினர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க, நானும் தனியாக கிடக்கணும், இத்தனை நாளைக்கு நீங்களா எப்பாவது ஒரு நேரம் 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் வந்து பேசுவீங்க, இப்போ பேச்சு துணைக்கு கூட நீங்க ஆள் இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு வேலையாவது கொடுத்துட்டு போங்களேன் அப்படின்னு இவர் கெஞ்சி கேட்கிறார் ஹஜரத் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம். அப்படி கேட்கும் பொழுது அவர் ஒட்டகத்திலாம் சாமான்கள்லாம் ஏற்றிட்டார், புறப்பட தயாராக இருந்தார். அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், ஒரு வயலில் ஒரு பெருசாக ஒரு பாறாங்கல், நம்ம பள்ளியாசலை விட ஒரு பெருசாக ஒரு பாறாங்கல், அதை வேணுமா உடச்சி அந்த பக்கம் அள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இது முடியாது அவரால். வேலை கேட்டார்ல, ஒரு கிண்டலுக்கு ஒரு கேலிக்கு, இனிமேல் பற்றி இவர் வந்து வேலை கேட்கக்கூடாதுல்ல, இந்த பாறாங்கல்ல உடச்சி அந்த மலையடி வாரத்தில் அள்ளி போட்டுங்க அப்படின்ட்டார். இவர் யாருன்னு அவருக்கு தெரியாது, முழுமையா நல்ல மனுஷன், அவ்வளவுதான். அவர் போயிட்டார். பார்த்தா ஹஜரத் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதை உடச்சி 2-3 நாளையில அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் வேலை இல்லாம 10-15 நாளா சும்மா உட்காந்துருக்கார். இரவும் பகலுமா வேலை பார்த்து உடச்சி அவருடைய பவர் அல்லாஹ்தாலா அப்படி கொடுத்துருக்கிறார். அள்ளி போட்டு பேசாம உட்காந்துருந்தார். மனைவிமார்களும் அவருடைய மனைவி பிள்ளைகள் ஆச்சரியமா பார்க்கறாங்க. எவனையும் கூட்டிட்டு வந்து பார்த்தோம், இதை உடைக்க முடியல, இந்த மனுஷன் 2-3 நாளையில உடைச்சி காலி பண்ணி அள்ளி கொண்டு போய் வெளியே போட்டாரே, வெறும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. அதற்கு பிறகு அவர் வந்து பார்த்தாக்கா அந்த மலையை காணோம், பெரும் பராங்கல்ல காணோம் காட்டுக்குள்ள. எப்படி போணுச்சு? இப்போ மனைவியரும் பிள்ளைகளும் சொல்றாங்க அவரை பத்தி, இந்த மாதிரி இரவு பகலா வேலை பார்த்தார், சும்மா சுத்தி வச்சுதான் அடிச்சார், ஒரு சாதாரணமா ஒரு கண்ணாடி நொறுங்கிற மாதிரி இந்த பராங்கல் நொறுங்கி போச்சு என்றெல்லாம் விவரமா சொல்றாங்க. அப்ப நம்ம நினைச்சு வாங்கிட்டு வந்தது இவரை உண்மைதான், ஒரு விசேஷமான மனிதர் தான் என்று அவர்கள் விளங்கி கொண்டார். காலங்கள் உருண்டோடியது. கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் அவர் சொன்னார், அவர் விவசாய நிலங்களில் கிடைச்ச மகசூல்கள்லாம் விற்கிறதுக்கு புறப்பட்டு போகும்போது மீண்டும் அவர் கேட்குற, எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்களேன். இப்போ அவர் சொன்னார், அந்த அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் சொன்னார், ஏன்னா அவர் எஜமானர், இவர் அடிமை. இப்போ அவருக்கு ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவருக்கு அடிமை, அவர் வந்து எஜமானர். எஜமானர் சொன்னார், எனக்கு ஒரு நீண்ட நாளா ஒரு ஆசைப்பா, இந்த மலை அடிவாரத்தில் ஒரு வெள்ளை மாளிகை எனக்குன்னு தனியாக உனக்கு கட்டணும்னு ஒரு ஆசை, நேரமே கிடைக்க மாட்டேன், என்ன ஒன்று செய்வேன், இந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான செங்கல்களை நீ அறுத்து வைவேன், வீடு கட்டுறதுக்கு தேவையான செங்கல் வேணும்ல, அந்த செங்கலை வந்து நீ அறுத்து வைங்க, ரெடி பண்ணுங்க, சுட்டு ரெடி பண்ணி வைங்க, வீடு கட்டும்போது கட்டிக்குவோம், முதல்ல இந்த வேலையை நீங்க பார்த்து வைங்க என்று அவர் சொல்லுகிறார். அதாவது ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேலையா சொல்லணும், வேலை கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷம். இவர் போயிட்டு வித்துட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு வெளியே ஊருக்குள்ள வர்றதுக்குள்ள செங்கல்களை அறுத்து அவர் நினைத்ததை விட சிறந்ததை ஹஜரத் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தாய் தாப்பனார் கட்டி வச்ச அந்த மாளிகை இருக்கு இல்லையா,
அது போன்ற ஒரு அரச மாளிகையை இங்கே தனியா காட்டுல சிறப்பாக கட்டி முடித்து விட்டார் 3-4 மாதங்கள். துணைக்கு சில ஆட்களையும் வைத்துக் கொண்டு வந்து பார்த்தா இந்த மனுஷனுக்கு அந்த மாளிகை இருக்கக்கூடிய ஜோரை பார்த்துட்டு ஆகா சந்தோஷம் தாங்கல. அப்ப அவரு அந்த எஜமானர் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட நீங்க என்ன வேணுமா கேளுங்க நான் தரேன் அப்படின்னார். அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே ஒரு ஆளு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்டான், என்ன தவிர என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு அவன் தான் வித்துட்டு போயிட்டான். இப்ப என்கிட்ட கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இவ்வளவு பெரிய மாளிகையை கட்டி கொடுத்துருக்குற எனக்கு உங்ககிட்ட வேற எந்த தேவையும் கிடையாது. நான் ஒரு பரதேசி வாழ்க்கையை, ஒரு சூஃபி வாழ்க்கையை, ஒரு துறவி வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன். என்ன ஏன் போக்குல விடுறதுக்கு நீங்க என்ன விடுதலை செஞ்சிருக்க போதும் என்று அவர் கேட்டார். அவருக்கு அதுல மனசே இல்லை. ஏன்னா இவ்வளவு பெரிய நல்ல மனுஷனா இருக்கிறாரு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், இவர் எப்படி விடுறது? தங்க முட்டை விடுறா வாத்தாச்சே, இவர் எப்படி விடுறது என்று அவர் யோசித்தார். ஆனாலும் வேற வழி இல்லாததுனால, நீ கேட்டதை நான் தரேன்னு சொல்லி அந்த எஜமானர் சொன்னதுனால வேற வழி இல்லாம அவருக்கான அந்த விடுதலையை வழங்கியதாக முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை நான் எதற்காக வேண்டி சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஜக்காத்து கொடுத்தாகணும். நம்ம கிட்ட இருக்கிறத ஜக்காத்து கொடுத்தாகணும். அதுதான் இஸ்லாம் சொல்லுது. ஆனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னையே ஜக்காத்தா கொடுத்துட்டாங்க. எவ்வளவு பெருசு, எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு சிறந்தது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அனைவரும் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு வசதியானவர்களாக வாழ்வதற்கு அருள் செய்வானாக. நாம் பெற்றிருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்திற்கும் முறையான கணக்கு வழக்குகளை பார்த்து முழுமையாக ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தஆலா மனநிலைகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.